அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கான பதிவில் செல்வத்தை பரக்கத்தாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திக்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு நம்மள பலருடைய தேவை என்ன அப்படின்னா, கண்டிப்பாக அது பண தேவையாக தான் இருக்கும். நிறைய பேரோட பிரச்சனை என்ன அப்படின்னா, அது கடன் பிரச்சனையாக தான் இருக்கும். இந்த கடனை ஒழிக்கிறதுக்கும் பணம் பறக்கத்தா இருக்கிறதுக்கும் நம்மளோட தொழிலில், வியாபாரத்தில், சம்பளத்தில் பறக்கத் இருக்கிறதுக்கும் நபியவங்க ரொம்ப இலகுவான ஒரு திக்கரை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த திக்கரை ஓதணும் அப்படின்னு சொன்னால் செல்வம் மட்டும் கிடையாது, ஏராளமான பலன் உண்டு. அதில் மிக முக்கியமானது சொல்லணும் அப்படின்னா, குடும்பத்துக்குள்ள நிம்மதி ஏற்படும், அன்பு ஏற்படும், ஒற்றுமை ஏற்படும். இன்னும் மனசுக்கு ஒரு ராகத்தான வாழ்க்கையை வாழலாம். அனைத்து விஷயத்துலையுமே அல்லாஹாலா ஒரு ஈடேற்றத்தை, ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குறானா. ஆனால் நம்ம இந்த திக்ரினுடைய சிறப்புகளை எவ்வளவுதான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாலும், இன்னும் எனக்கு கடன் பிரச்சனை குறையலை, எங்களோட வருமானம் பத்தலை, பறக்கத்தில்லை, இன்னும் ஏதாவது அமல் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கக்கூடியவங்களாக தான் நம்ம இருக்கோம். ரொம்ப ரொம்ப இலகுவானது. இதை வெறும் 3 தடவை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, 3 தடவை கடலின் நுரையளவு பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கப்படுது. இன்னும் ஏராளமான சிறப்புகள் இருக்கு. ஒரு முறை நபியவங்க கிட்ட ஒரு மிக மோசமான நிலையில ஒரு சஹாபியவங்க வந்தாங்களாம். அவங்களுடைய ஆடையெல்லாம் கிழிந்த நிலையில, அவருடைய முகமெல்லாம் கருத்து போய் வறுமையின் கோரப்பிடியில மாட்டிட்டு இருக்கக்கூடிய அறிகுறி அவர்கிட்ட தெரியுது. ரசூல்லா கிட்ட வந்து, யா ரசூலுல்லா, இந்த உலகமே என்னை புறக்கணிக்குது, செல்வம் இல்லாதனால எனக்கு கண்ணியமும் இல்லை, மரியாதையும் இல்லை, என்னை பார்த்தாலே எல்லாருமே ஓடுறாங்க, வருமானமும் இல்லை, அதில் பறக்கத்தும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது ரசூல்லா இந்த வார்த்தையை தான் கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஃபஜ்ருடைய பாங்கிற்கும் இகாமத்திற்கும் இடையில சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுபஹானல்லாஹில் அலீமி வபிஹம்திஹி, அஸ்தோஃபிருல்லா அப்படின்னு 100 தடவை தஸ்பீஹ் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். கொஞ்சம் மாதங்களுக்கு பிறகு அவர் வர்றாரு. யா ரசூலல்லா, எனக்கு நீங்கள் ஒரு அழகான திக்ரை கற்றுக் கொடுத்தீங்க இல்லையா, இப்போது என்னோட செல்வத்தை எங்கே வைக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியலை. அந்த அளவு செல்வம் மிகுதியாக இருக்குது. என்னோட ஆடையை பாருங்கள், எவ்வளவு தூய்மையாக இருக்குன்னு பாருங்கள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே என்னை மதிக்கிறாங்க, மரியாதை செலுத்துகிறாங்க, அன்பு காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த சஹாபியவங்க ரொம்ப சந்தோஷமாக சொன்னாங்களாம். இந்த ஒரு திக்ரு செல்வத்தை ஈர்க்கக்கூடிய திக்ரு மட்டும் கிடையாது, நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையுமே இழுத்து வரக்கூடியது. எனவே இந்த ரமலான் மாதத்தில் ஃபஜ்ருடைய பாங்கு அப்படிங்கிறது ரொம்ப இலகுவாக கிடைக்கக்கூடிய நேரம். ஏன்னா மற்ற நாட்களில் கூட ஃபஜ்ருடைய பாங்கிற்கு பிறகு தான் நம்ம எழும்புவோம். ஆனால் இந்த ரமலான் மாதத்தில் ஃபஜ்ருடைய பாங்கை எல்லோருமே கேட்கக்கூடியவங்களா நம்ம இருக்கிறோம். எனவே உடனே பாங்கு சொன்ன உடனே இந்த திக்ரை 100 முறை ஓதிட்டு அதற்கு பிறகு ஃபஜ்ரை நீங்கள் தொழுங்க. இன்ஷா அல்லாஹ் ரிஸ்க்கு மட்டுமல்ல, நீங்கள் விரும்பக்கூடிய அனைத்தையுமே அல்லாஹ் தஆலா உங்களுக்கு சிறப்பாக தருவான். எனவே இந்த அற்புதமான திக்ரை அனைவரும் ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே பிடிச்சிருக்கும், மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் ஒவ்வொரு வீடுகளிலும் இருக்க வேண்டிய பொக்கிஷம், ஒவ்வொரு தேவைகளுக்கும் அழகான வஜீஃபாக்களை கொண்டது தான் நம்ம அற்புத வஜீஃபாக்கள் கிதாப். இந்த கிதாபில் உங்களோட ஒட்டுமொத்த தேவைகளுக்குமே தீர்வு இருக்குது. நிறைய வஜீஃபாக்கள் இருக்குது. எனவே இந்த கிதாப் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, அல்லது கேட்பது கிடைக்கும் வஜீஃபாக்கள் தௌபா கிதாப் வேணும் அப்படின்னாலும் சரி, அல்லது தமிழ்லேயே 30 ஜூஸ் குரானும் எங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் சரி, ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த ரமலான் மாதத்தில் உங்களோட துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க, எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.